மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுபமான இந்த மார்கழி மாதம் முழுவதும் பட்டர்பிரான் கோதை அருளி செய்த திருப்பாவை தமிழ் பணுவலின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவிப்போம். இன்றைய தினம் திருப்பாவையின் 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். திருப்பாவையின் முதல் 5 பாசுரங்கள் வரை இறை அனுபவத்திற்கான உபகரணங்களை எல்லாம் விவரித்தாள் ஆண்டாள். கிருஷ்ண அனுபவத்திற்கு உண்டான உபகரணங்களை எல்லாம் கூறி வந்தாள் ஆண்டாள். இந்த 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை அந்த கிருஷ்ணானுபவத்திற்கு தகுந்த தோழிகளை எல்லாம் எழுப்புகிறாள். இப்படி ஏன் தோழிகளை எல்லாம் எழுப்பணும்? தான் எழுந்திருத்தாச்சுன்னா நேரா கோவிலுக்கு போலாமே அப்படின்னால் ஆண்டாள் அப்படி செய்யக்கூடிய பெண் அல்ல. யாருமே அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா பொதுவாக ஒரு ஆத்தங்கரையில இறங்கக்கூடியவர்கள் தனியா இறங்க பயப்படுவார்கள். 4-5 பேரா சேர்ந்துதான் இறங்குவார்கள். சாதாரண ஆற்றுக்கே அப்படின்னா தெய்வானுபவம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தில் ஈடுபட முனைபவர்கள் தனியா போய் ஈடுபடுதல் கூடாது. முதலையே சொன்னது போல தெய்வ அனுபவத்திற்கு தெய்வ இன்பத்திற்கு வெளிச்சமும் கூட்டமும் தான் தேவை. அதனால ஆண்டாள் அந்த கூட்டத்தை ஆசைப்படுகிறாள். கண்ணபிரான் அப்படிங்கிற அந்த வஸ்து பரம்பொருள். அந்த பரம்பொருள் இறை அனுபவத்திற்கு ஆசைப்படக்கூடிய ஆண்டாள் கூட்டத்தை ஆசைப்பட்டு தன்னுடைய ஒவ்வொரு சகிகளாக எழுப்புகிறாள். ஒவ்வொரு தோழிமார்களையும் எழுப்புகிறாள். பொதுவாக கீதையில கண்ணபிரான் புத்திஷ்ட பாரத அப்படின்னு அர்ஜுனனை எழுப்புறான். அர்ஜுனா, இப்படி சோர்ந்து உட்காராத, எழுந்துரு அப்படின்னு சொல்றான். இந்த திருப்பாவையிலையும் ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் எழுப்புறாள். இந்த 2 கிரியைகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தகப்பன் இருக்கான், தன்னுடைய குழந்தை பள்ளிக்கூடம் கிளம்பணும். ஒரு தரம் எழுப்பினா, 2 தரம் எழுப்பினா, 3 தரம் எழுப்பினா, அந்த குழந்தை எழுந்திருக்கல, செருத்தான் சோம்பேறி அப்படின்னு திட்டிட்டு போயிட்டான். ஆனா தாயார் வந்தா கெஞ்சி கொஞ்சி மிரட்டி ஆகிலும் அந்த குழந்தையை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டா. இதுதான் வித்தியாசம். முதல்ல ஒரு தோழியின் வீட்டு வாசல்ல நிற்கிறாள். தோழி எழுந்துரு அப்படின்னு கூறுகிறாள். அவளை கூப்பிடுகிறாள். தோழி எழுந்துரு, பொழுது விடிஞ்சிருத்து. பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? நாங்க எல்லாரும் வந்திருக்கோமே, இதுவே அடையாளம் தான். உங்களுக்கெல்லாம் ஏது தூக்கம்? நீங்கெல்லாம் தூங்கினாதானே எழுந்திருக்கிறதுக்கு. ராவும் பகலும் கோவிலே கதின்னு கிடக்கீர்கள். எப்ப கோவில்ல போனாலும் உங்களை பார்த்துடலாம். உங்க வீட்டுல தங்குறீங்களோ இல்லையோ, கோவில்ல நீங்களே இருக்கீர்கள். கோவில்ல உங்களுக்கே ஒரு சன்னதி கட்டிடலாம். அப்படி இருக்கீர்களே, நீங்க தூங்கினாதானே எழுந்திருக்கிறதுக்கு. அதனால தூங்காத நீங்கள் இப்ப பொழுது விடிந்தது ராத்திரின்னு சொன்னா பொருந்தாது. நீங்க சொல்றதையெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு இந்த தோழி சொல்றாள். உடனே ஆண்டாள் சொல்றாள், புள்ளும் சிலம்பினகான், எங்களை நம்ப வேண்டாமா, பறவைகள்லாம் கூச்சல் இடுறது பாரு, கூவுகின்றன. பறவைகளுடைய அந்த சிலம்புதல் கூவுதலை கேளு. புள்ளும் சிலம்பினகான், நீங்கெல்லாம் இருக்கிற ஊர்ல பறவைகளுக்கு தான் தூக்கம் ஏது? பறவைகளையும் நீங்க தூங்க விடுறது இல்லையா? பறவைகளுக்கு தான் ஏது தூக்கம்? ஏன்னா எப்ப பாரு எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு இறை போட்டு கண்ணனிடத்துல தூது விடுறீர்கள். தூது அனுப்பிச்சா உங்க தூது காரியத்துக்கே போய்கொண்டு இருக்கும் பறவைகள் எங்கேந்து தூங்க போறது? அதனால இதுவும் விடிவுக்கு அடையாளம் அன்று. வேற ஏதாவது சொல்லுங்கள். புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன் கோவில், புல் அப்படின்னா கருட பறவை. அந்த கருடனுக்கு தலைவனாக இருக்கும் பகவான் நாராயணன். புள்ளரையன் கோவில். நம்ம ஊர்ல ஒரு நாராயண பெருமாள் கோவில் இருக்கு பாரு, அங்க சுப்பிரபாதத்துக்காக சங்க ஊதுறார்களே, அது கூடவா கேட்கல? குழல் ஊதினா கேட்கலங்களாம், சங்கு ஊதி கூடவா கேட்கல? ஏன் புள்ளரையன்னு முதல்ல கருடனை சொல்றாள் அப்படின்னா, ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார். இவர் கருடாம்சமாக அவதரித்தவர். அதனால எடுத்த எடுப்புல தன்னுடைய தகப்பனை முன்னிட்டு கொண்டு ஆரம்பிக்கிறாள். சரி, இங்கதான் கண்ணபிரான் தெய்வமாக அவதரித்து நடமாடுறானே, தெய்வமே இருக்கிற இடத்துல தனியா ஒரு கோவில் வேற என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, பரம்பொருளான ராமபிரான் அயோத்தியில் நடமாடினார். அங்க ஒரு ரங்கநாதர் கோயில் இருந்தது. அயோத்தியில இருந்த போது
அந்த ரெங்கநாதருக்கு ஜெகநாதன் அப்படின்னு பெயர். அவரேதான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இங்க வந்த பிறகு இவருக்கு ரெங்கநாதன் அப்படின்னு பெயராச்சு. ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணுவதால் ரெங்கநாதன். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் பெரிய ஓசை, அத கூடவா நீ கேட்கல? பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய். இப்படி சத்சங்கம்ங்கிறது கிடைச்சிடுமாமா? வீட்டு வாசல்ல வந்து நாங்கள்லாம் கூட்டமா நிற்கிறோம், அதுவும் எல்லாரும் ஒத்த மனமுடைய தோழிகள், நாமெல்லாம் பேசி இறை அனுபவத்தை நாம பரிமாறிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சங்கம் கிடைக்குமா? இது கிடைச்சும் நீ இழக்கலாமா? எப்ப நீ இப்படி இழக்கிறியோ அப்ப நீ பிள்ளை, சிறு பிள்ளை போல இருக்கிறாய். பிள்ளாய் எழுந்திராய். உடனே அந்த தோழி சொல்றாள், நானா பிள்ளை? நீங்கள்லாம் நான் வந்துட்டேன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவீர்கள். நான் இப்படி தாமதம் பண்ணினால் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய காலடிகள்லாம் என் வீட்டு வாசல்ல படும். அப்படிங்கிறதுக்காக தான் காலதாமதம் பண்றேன். அதை கூட புரிஞ்சுக்காம என்ன பிள்ளைன்னு திட்டுறீர்களே, நீங்கள் தான் பிள்ளைகள், நீங்கள் தான் சிறு பிள்ளைகள் அப்படின்னு அந்த தோழி செல்லமா கோவித்துக் கொள்கிறாள். பிள்ளாய் எழுந்திராய். உடனே ஆண்டாள் சொல்றாள், நாங்கள்லாம் உன்னுடைய தரிசனத்தை ஆசைப்படுகிறோம், ஆனால் நீயோ எங்களுடைய பேச்சிலேயே திருப்திப்படுகிறாயே, அதனால நீதான் பிள்ளை, நாங்களா பிள்ளைகள், நீதான் சிறு பிள்ளை அப்படின்னு ஆண்டாள் பதிலுக்கு வாயடிக்கிறாள். அந்த பெண்மணி தோழி பேசாமல் மௌனமாக இருக்கிறாள். பிள்ளாய் எழுந்திராய். நீ இப்படியே மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? எழுந்திருந்து வாராய். இவ்வாறு நீ வா, எழுந்திருந்து எங்க கூட்டத்தோட சேர்ந்துக்கோ. பிள்ளாய் எழுந்திராய். அப்படியும் இவள் மௌனமாக இருக்க உடனே ஆண்டாள் இவள் எழுந்து வருவதற்காக சில வீர சரித்திரங்களை எல்லாம் பாடுகிறாள், கண்ணனுடைய சில லீலைகள். அந்த தோழி உள்ளிருந்து கேட்கிறாள், நீங்கள்லாம் எப்படி எழுந்திருந்தீர்கள்? என்ன வந்து எழுப்புறீர்களே, உங்களை யார் எழுப்பினா? எங்களை மார்கழி பஜனை தான் எழுப்பித்து. இன்றைய தினம் காலை அதிகாலை விடிகாலை பொழுதிலேயே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு பாகவதர்கள்லாம் வந்தார்கள். மார்கழி பஜனை. அவர்களுடைய பஜனையில இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் பாடினார்கள். பூதனாவதம் சகடாசுர பஞ்சனம் அப்படிங்கிற 2 லீலைகளையும் பாடினார்கள். அத சொல்றேன் கேளு. பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அந்த பூதனைன்னு ஒருவள் பேய், அவள் ஒரு அரக்கி பேய். அந்த பேய் என்ன பண்ணா, தாய் வேஷம் போட்டு கொண்டு வந்தா. யாரா இருந்தாலும் தாய் வேஷம் போட்டாலே அந்த வேஷத்துக்கே ஒரு கருணையும் அன்பும் வரும். வேஷம் போட்டும் இவளுக்கு அந்த அன்பு வரல. குழந்தையான கண்ணனை எடுத்துக்கொண்டு விஷப்பாலை குடித்தாள். கண்ணன் என்ன பண்ணினான்? அந்த பாலை குடிக்கிறது போல அவளுடைய உயிரையே குடித்து விட்டான். ஒரு விரோதியானவள் கண்ணனுக்கு நீங்கி விட்டாள், பூதனா மோட்சம் ஆகிவிட்டது அப்படின்னு நிம்மதியாக பிறண்டு படுத்து கொண்டாள். உடனே ஆண்டாள் பார்க்கிறாள், அடாடா இவள் பூச்சாண்டி காமிச்சா பயந்து போய் எழுந்திருந்து வருவாள்னு பார்த்தா கண்ணனுடைய எதிரி ஒழிந்தது அப்படின்னு நினைத்து கொண்டு இன்னும் உறங்குகிறாளே. அடுத்த லீலைய சொல்லலாம். சகடாசுர பஞ்சனம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அவளாவது பேய், அதனால அப்படி ஒரு துஷ்ட காரியத்தை பண்ணினாள். ஆனா இதுவோ ஒரு மாட்டு வண்டி சகடம். அந்த சகடத்துல குழந்தையான கண்ணனை 1 மாசம் கூட ஆயிருக்காது. அந்த குழந்தை கண்ணனுக்கு தூளி கட்டி அந்த தூளியில அம்மா யசோதையே இட்டிருந்தாள், இந்த குழந்தைய இட்டிருந்தாள். அந்த சகடத்துல ஒரு அசுரன் ஆவேசிச்சிட்டான். அவனுக்கு சகடாசுரன்னு பெயர். கண்ணன் மேல விழுந்து அவனை கொல்லணும் அப்படின்னு நினைத்தான். அந்த சின்ன குழந்தையான கண்ணன் தன்னுடைய பஞ்சு என்ன மெல் அடியினால ஒரு உதை விட்டான். அந்த மாட்டு வண்டி பொடி பொடியாக போனது. அப்படி சகடாசுரனை அழித்தான் கண்ணன். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. தாயே ரட்சையாக வைத்த சகடம் கூட கண்ணனுக்கு விரோதியானது. ஆனால் கண்ணன் அந்த சகடாசுரனையும் கொன்றான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுடைய அற்புதங்கள்லாம் எப்பேற்பட்டது, அதனால கண்ணனுடைய விரோதிகள்லாம் ஒழிந்தார்கள் அப்படின்னு இவள் நிம்மதி அடைந்து இன்னும் தூங்க ஆரம்பித்தாள். அப்போ ஆண்டாள் சொல்றாள், இவளுக்கு சாமியில கூட தூங்குற சாமி தான் பிடிக்கும் போல இருக்கு, இவள் எழுந்திருந்தே வரமாட்டேங்கிறாளே, அதனால நாம ஒரு தூங்குற சாமிய பாட்ட பாடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அடுத்தது ஆரம்பிக்கிறாள். கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. உனக்கு பெருமாள்ல கூட தூங்குற பெருமாளாதான் ஞாபகப்படுத்தணும், ஏன்னா நீ அப்படி தூங்குறியே. வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்து. வெள்ளம் அப்படின்னா பார்க்கடல். அந்த பார்க்கடலே குளிர்ச்சியானது. அதற்கும் மேல் அரவப்படுக்கையில் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார் க்ஷீராப்தியில. அந்த அரவப்படுக்கை குளிர்ச்சியாவும் மென்மையாவும் நறுமணமாவும் இருக்கக்கூடியது.
அப்படிப்பட்ட அந்த பாம்பு படுக்கையில் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சியவர் அந்த பாம்பு படுக்கையில இருக்கார். அங்கே மதுகைடபர்கள் போன்ற அசுரர்கள் வந்தா வெறும் படுக்கையா மட்டும் அந்த ஆதிசேஷன் இருக்க மாட்டார். தன்னுடைய விஷ ஜுவாலையை அப்படியே உமிழ்ந்து அந்த மதுகைடபர்கள் விரோதிகளை எல்லாம் விரட்டி விட்டுடுவார். இங்க விரோதிகளை எல்லாம் கண்ணனே அழிக்கணும், ஆனால் அங்க ஆதிசேஷனே அவர்களை எல்லாம் கவனிச்சுப்பார். அப்படிப்பட்ட ஒரு படுக்கை அது. இன்றைக்கும் கூட திருமையம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல இந்த மதுகைடபர்களை ஆதிசேஷன் விஷ ஜுவாலையை உமிழ்ந்து விரட்டக்கூடிய காட்சியை மூலஸ்தானத்தில் புடைப்பு சிற்பமாக நாம் காணலாம், சேவிக்கலாம். அப்படி இருக்கும் அங்க பெருமாள் பள்ளி கொண்ட அழகு. அதுபோல கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து. அந்த வித்துன்னா விதை, எல்லா அவதாரங்களுக்கும் விதையாக திகழ்பவர் அந்த பெருமாள் தான், க்ஷீராப்திநாதன். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், உள்ளத்துக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இருக்கிறார்கள். முனிவர்கள்னா பகவானுடைய மனநசீலர்கள், குணத்தை எப்போதும் சிந்திப்பவர்கள் முனிவர்கள், பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் யோகிகள். இங்கேயும் இந்த தோழிகள்லாம் முனிவர்களை போல இருப்பவர்கள் தான் இங்க தூங்குகிறார்கள், யோகிகளை போல இருப்பவர்கள் எழுப்புகிறார்கள். இந்த கிருஷ்ண அனுபவம் பல பேர்களை மயங்க செய்கிறது, பல பேர்களை தவிக்க செய்கிறது. மயங்கிறவர்கள் உள்ள இருக்கார்கள், தவிக்கிறவர்கள் வெளியில இருக்கார்கள். அதனால் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். மெல்ல எழுந்து, பக்தர்கள்லாம் எப்படி எழுந்திருப்பார்கள்னா, கர்ப்பவதியா இருக்கிற பெண்மணி வயத்தை பிடித்து கொண்டு எழுந்திருப்பது போல எழுந்திருக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லி கொண்டு எழுந்திருப்பார்கள். ஹரிர்ஹரதி பாபாணி, ஹரிநாமம் பாபங்களை போக்க வல்லது. ஹரி என்ற பேரரவம் பெரிய அரவம். உள்ளம் புகுந்து குளிர்ந்து, படுக்கையின் அடியில் நீர் புகுந்தால் எப்படி ஒரு குளிர்ச்சி ஏற்படுமோ அதுபோல ஹரிநாமம் எங்கள் காதுகளில் புகுந்து எங்கள் உள்ளத்தை குளிர்ச்சியாக்கி எங்களை எழுப்பியது. நாங்களும் வந்து உன்னை எழுப்புகிறோம், எழுந்திராய் தோழியே என்று ஆண்டாள் அழைக்கிறாள். திருப்பாவை பிரபந்த அனுபவத்தை தொடர்ந்து பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.